Assalamualaikum, வணக்கம். வெல்கம் டு Rasam Recipe. நீங்க இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் இனி போட போற வீடியோ உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போறோம். மிளகு ரசம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சீரகம். இது ரெண்டுமே சேர்த்து இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிடுங்க. அது கூட 10 பல் பூண்டு, ஒரு பிடி கொத்தமல்லி இலை, ஒரு பிடி கருவேப்பிலை இலை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. பழ சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. புளியை நல்லா மசிச்சு ஊற வச்சிடுங்க. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சு விடுறதுனால ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜூஸ்லாம் ரசத்தில் இறங்கி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் நல்லா காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசம் மசாலாவை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தக்காளிலாம் நல்லா வேகட்டும். இது கூட சிறிதளவு கருவேப்பிலை இலை, சிறிதளவு கொத்தமல்லி இலை. நம்ம ஏற்கனவே மசாலாவில் நம்ம சேர்த்துருக்கோம் இதை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தை நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லை சூப் மாதிரி கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணும். பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி சாறை ஊற்றிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சுவையான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் தௌலத் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.